பண்டைய கடல் பயணிகள் நீண்ட நாட்கள் கடலில் இருந்தபோதும் குடிக்கும் தண்ணீரை சிக்கனமாகவும் முன்னறிவுடனும் சேமித்து வைத்துக் கொண்டனர். மழை பெய்யும் நேரங்களில் கப்பலின் மேல் பகுதியை சாய்வாக அமைத்து துணிகள் அல்லது படுகைகளை விரித்து மழை தண்ணீரை சேகரித்தார்கள். அந்த தண்ணீர் களிமண் குடுவைகள் அல்லது மிருதுவான தோள்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு குளிர்ந்த இடங்களில் வைக்கப்பட்டன. நீர் சீக்கிரம் கெடாமல் இருக்க சிலர் அதில் சிறிதளவு மது அல்லது வெந்நீரை கலந்து குடித்தனர். இது தண்ணீரை தூய்மையாக்கும், பாக்டீரியாக்களை அழிக்கும். சிலர் மணல், நிலக்கரி அல்லது துணியால் வடிகட்டி தண்ணீரை சுத்தமாக வைத்துக் கொண்டிருந்தனர். சிலர் தேங்காய்களை எடுத்துச் சென்று அதில் உள்ள தேங்காய் நீரை குடித்து வந்தனர், ஏனெனில் அது இயற்கையாகவே பாதுகாக்கப்பட்ட நீரே. பயண வழியில் உள்ள தீவுகளிலும் கரை பகுதிகளிலும் தண்ணீர் கிடைக்கும் இடங்களை முன்கூட்டியே திட்டமிட்டு அவ்விடங்களில் தங்கி தண்ணீரை புதுப்பித்து சென்றனர். பயணத்தில் உள்ளவர்களுக்கு தண்ணீர் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாள் ஒரு முறை மட்டுமே அளிக்கப்பட்டது. அரபியர்களும் இந்தியர்களும் ஆட்டு தோல் பைகள் போன்றவற்றில் தண்ணீரை சேமித்து வைத்தனர். பேரிச்சம் பழம் போன்ற நீர்ச்சத்து தரும் உணவுகள் பயணத்தின் போது எடுத்துச் செல்லப்பட்டன. இந்த அனைத்து முறைகளும் அவர்கள் தண்ணீரின் முக்கியத்துவத்தை உணர்ந்து மிகுந்த நுட்பத்துடன் பாதுகாத்ததை காட்டுகின்றன.